என்ன ப்ரோ மீசையெல்லாம் எடுத்துட்டீங்க? வயசு அதிகமாகிடுச்சு, அது கம்மியாக காட்டுறதுக்காக எடுத்துட்டிங்களா? இல்லை க்யூட்டாக இருக்குன்னு நினச்சிட்டு எடுத்துட்டிங்களா? பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. என்ன காரணத்தால் ப்ரோ மீசையை வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னு ஒரு சில பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கான பதில் தான் இது. வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சிவனடியார் ஆகிட்டீங்க, இருந்தாலும் இன்னும் மீசை எடுக்கவே இல்லையே, என்ன காரணம்? ஏன் ஒரு அழகுங்கிறதுக்காக எடுக்கலையா, இல்லை வீரத்தின் அடையாளமாக இந்த மீசை எடுக்கலையா அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. சரி, சபரிமலைக்கு போயிட்டு வந்தவருப்பு இந்த மீசையை வச்சு அழகு தீர்மானிக்காது, மீசை என்பது வீரத்தை தீர்மானிக்காது, மீசை என்பது ஆண்மையை தீர்மானிக்காதுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன். இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆண்மைனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மீசை இருந்தால் தான் வீரத்தோட அடையாளம், ஆண்மையோட அடையாளங்கிறது நினைக்கிறீங்களா? ஆண்மைன்னா என்னன்னு தெரியுமாங்க? முதல்ல கட்டுன மனைவியும் பெத்த அம்மாவையும் பெத்த பிள்ளைங்களையும் யார் ஒருத்தன் கை விடாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிறானோ அவன் தாங்க உண்மையான ஆண்மகன். இந்த மீசையோ அந்த வீரமை வந்து தீர்மானிக்கிறது கிடையாது. மீசை இருந்தால் தான் வீரன், மீசை இல்லைன்னா கோழைங்கிறது கிடையாதுங்க. எனக்கு எது அழகு நினைக்கும் இந்த மீசைன்னு நினைக்கிறீங்க? கிடையாதுங்க. இந்த திருநீரும் நான் போட்டிருக்க ருத்ராஜம் மட்டும்தாங்க எனக்கு அழகு. மற்றபடி இந்த மீசையை வச்சிங்களே, மீசைங்கிறது சும்மா என்ன டைம் கிடைக்காதுங்கிறதுனால இருக்கேன். இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நான் சிவனடியாரத்துக்கு முன்னாடி என்னென்னா மீசையை வந்து சைஸ் பண்ண தெரியாமல் எத்தனையோ தடவை வழிச்சிருக்கேன். அப்போல்லாம் வந்து பார்க்கும்போது ஐயா என்னடா மீசையை வழிச்சிட்டோமோ, முகம் வந்து அழகாக இருக்குமோ, அசிங்கமாக இருக்குமோ, எல்லோரும் எப்படி நினைப்பாங்க அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சியாகவும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வெறும் உடம்பு தாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிறது தாங்க உண்மையான சக்தின்னு புரிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சிவாய நமக.